நீங்க அருணாச்சலம் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த படத்துல வர மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆ ஒரு மாசத்துல 30 கோடி நீங்க செலவு பண்ணி தீக்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலவு பண்ணி தீத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 கோடி 3000 கோடி கிடைக்கும் அப்படின்னாங்கன்னா ஆ நீங்க 30 கோடி எப்படி செலவு பண்ணி தீத்தீங்க? என்ன செலவு பண்ணுவீங்க? எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க? அந்த கர்ணனோட அர்ஜுனோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்னா, நான் சிறந்தவனா கர்ணன் சிறந்தவனா ஒரு கேள்வி கேட்பாங்க. யாரை கேட்பாரு? அர்ஜுனர் போயிட்டு கிருஷ்ணரை கேட்பாரு. நான் உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், உனக்கும் அவருக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பணம் காசு நகை பார்த்தா பொற்காசுகள் கொடுக்குறேன், இதை நீ வந்து சரிசமமா யாருக்கு எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம், அது உன்னோட விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அர்ஜுன் என்ன பண்ணுவாருன்னா, ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுப்பாரு. சரியா? ஆனா சரிசமமா பிடிச்சி கொடுத்தா அந்த மழை அப்படியே தான் நிற்கும், அது கம்மியாகாது. அதுக்கப்புறம் அர்ஜுன் கிருஷ்ணன் கிட்ட சொல்லுவாரு, எவ்வளவு கொடுத்தாலும் கர்ணா அந்த பொருள் குறைய மாட்டேங்குது, அப்படியே தான் இருக்குது. கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருங்கன்னா, கிருஷ்ணர் அதே மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ண, கர்ணனை கூப்பிட்டு கர்ணா உனக்கு ஒரு போட்டி, அங்க ஒரு மலை இருக்குது, அந்த பொக்கிஷம் அதை நீ எப்படி காலி பண்ற காலி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது பொதுமக்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவாரு, இல்லாதப்பட்டவங்களை ஏழை மக்களை கூப்பிட்டு கர்ணன் என்ன பண்ணுவாருன்னா, எல்லா பொருளும் உங்களுக்கு யாருக்கு எவ்வளவு தேவையோ நீங்க எடுத்துங்க அப்படின்னு கொஞ்ச நேரத்துல அவர் ஒரு 4 ஃபுல்லா செஞ்சவர் ஒரு மணி நேரத்துல அந்த மலையை காலியாயிடும். சரியா? என்ன பொறுத்தவரை அந்த காசு யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ, கடவுள் ஒரு முடிவு பண்றாரு, என்னை காமிக்கிறாரு, என்ன வச்சு பண்ணனா என் கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சு யாரை வச்சு மூவ் பண்ணா அது எப்படி சேர்க்க முடியும், எப்படி அது கொடுக்க முடியும்னு பிளான் பண்ணிட்டு தான் அது செய்ய முடியும். இனி காலகட்டத்துக்கு அதுதான் பண்ண முடியும். சூப்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சதேஷ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.